ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर जाएंगे? சங்கீதத்தின் புத்தகம் भजन संगीता की पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 5இல் சொல்லப்பட்டிருக்குது. 5वां वचन में कहा गया நான் है, இப்பொழுது எழுந்து अब मैं उठूंगा அவன் மேல் சீருலக அவனை காத்து जिस पर वे पुकारते हैं சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். उसे मैं चैन विश्राम दूंगा करके यहोवा कहता है. ஆமென். हालेलुया. உங்களை காத்து உங்களை சுகமா இருக்க பண்ணுவார். आपकी वो रक्षा करके वो चैन से विश्राम देगा. சத்துருவின் கையிலிருந்து விடுவிப்பதற்கு शत्रुओं के हाथ से छुड़ाने, பொல்லாத மனுஷருடைய வல்லமையிலிருந்து விடுவித்து दुष्ट मनुष्यों से छुड़ाकर, சிலவங்க சீறி கொண்டே இருப்பாங்க. कुछ लोग उन्हें जो ठोकर देते ही रहते வேலை हैं. செய்யற இடத்துல, काम करने वाले स्थान में, வியாபாரத்துல, धंधे के स्थल पे, படிக்கிற இடங்களில पढ़ाई करने वाले स्थल में எப்பொழுதும் சீறி கொண்டே இருப்பாங்க. हमेशा उन्हें कुछ ना कुछ ठोकर देते रहते எதிரான हैं. காரியங்களை பேசிக் கொண்டே उनके இருப்பாங்க. विरुद्ध के बातें करते रहते நம்மள हैं. கீழே மட்டத்தட்ட கொண்டே இருப்பாங்க. हमारे जो टट्टा उड़ाते हैं, நிச்சய கிராக்கி நீ கீழே கீழே மட்ட பேசி கொண்டே இருப்பாங்க. नीचे गिराकर हमें बोलते हैं. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நான் है, எழுந்து अब मैं उठूंगा அவன் மேல் சீரியர்களை அவனை காத்து जिस पर वे पुकारते हैं சுகமா இருக்க பண்ணுவேன். उसे मैं चैन विश्राम दूंगा. கலங்காதங்க. व्याकुल मत होइए. சத்துருக்கு முன்பதாக शत्रुओं के सामने ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி एक मेज को तैयार உங்களை करके சுகமா இருக்க वो பண்ணுவார். आपको चैन विश्राम देगा. உங்களுக்கு ஜெயத்தை वो கொடுப்பார். आपको जय देगा. உங்களோட கர்த்தர் இருப்பார். आपके साथ वो रहेगा. உங்களுக்காக எழுந்தருளுவார். आपके लिए वो उठेगा. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். आपके लिए युद्ध करेगा. நிச்சயம் இன்றைக்கே நடக்கும். निश्चय वो आज होगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं. ஒருவேளை ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கலாம், शायद कोई काम करते होंगे வியாபாரம் செய்து கொண்டு या இருக்கலாம், धंधे करते होंगे. எதிரான ஜனங்கள் இருக்கலாம், जो विरोध है वो लोगों के இவர்கள் लिए சீரியர்களாக காணப்படலாம். ये लोग फुकारने वाले कार्य रहेंगे. ஆனால் அவர்கள் மத்தியில लेकिन उनके बीच में நீர் எழுந்து आप उठकर இவர்களை பாதுகாத்து इनकी रक्षा करके சுகமாய் தங்க பண்ணும். उन्हें चैन और विश्राम दीजिए. சமாதானத்தை கொடும். शांति को दीजिए. ஆசீர்வதி. आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.